அம்மா அவர்கள் பிறந்த நாள் விழா, 77வது ஆண்டு பிறந்த நாள் விழா. புரட்சித் தலைவி அம்மாவை எடுத்துக்கொண்டீர்களானால் அம்மாவுடைய பூர்வீக ஊர் திருச்சியில் இருக்கின்ற ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தினுடைய சொந்த ஊராக இன்றைக்கு அம்மாவுடைய பூர்வீகம், குடும்பத்தினுடைய பூர்வீகம். அவருடைய தாத்தா அவர்கள் பெங்களூரில் கர்நாடகா மாநிலத்தில் மைசூர் மகாராஜா அரண்மனையிலே மருத்துவராக பணிபெற்றிருந்த போது புரட்சித் தலைவியுடைய அம்மா அவர்களும் புரட்சித் தலைவருடைய அப்பா அவர்களும் அந்த இயக்கத்தில் அந்த பெங்களூரிலே மைசூர் மகாராஜா அரண்மனையிலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மைசூர் மகாராஜா அரண்மனையிலே தான் பிறக்கின்றார். பிறந்த பிறகு அவருடைய தாத்தா மருத்துவர் அவர்கள் திடீரென்று இறந்து போய்விடுகிறார். எப்பொழுது பார்த்தாலும் மைசூர் மகாராஜா அரண்மனையிலே பணிபுரிகின்றவர்கள் எல்லா வசதிகளையும் மைசூர் மகாராஜா அவர்கள் ஏற்படுத்திக் கொடுப்பார். ஒரு அரண்மனையில தோட்டக்காரனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு காருடன் கூடிய பங்களாவை மைசூர் மகாராஜா அவர்கள் கொடுத்து கௌரவிப்பார். அப்படி கௌரவிக்கப்பட்டவர் தான் புரட்சித் தலைவருடைய தாத்தா. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிறக்கின்ற போதே பால் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்கள். தங்க ஸ்பூனிலே பால் அருந்தியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் தாத்தா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவருடைய அப்பா அவர்கள் பெங்களூரிலே தொழில் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதாவது பெங்களூருக்கும் மைசூருக்கும் இடையிலே ஒரு தொழிலை நடத்தி கொண்டு வந்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 3 வயதாக இருக்கின்ற போது அவருடைய தந்தை ஜெயராமன் அவர்கள் இறந்து விடுகிறார். வேறு வழி இல்லாமல் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய அம்மா சந்தியா அவர்கள் தானம் செய்துவிட்டு சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வந்து திரைப்படத்துறையிலே 2ஆம் கட்ட நடிகையாக கதாநாயகியாக இன்றைக்கு நடித்துக் கொண்டிருந்தார். அப்படி நடித்துக்கின்ற போது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை கோட்டீஸ்வரர்கள் படிக்கின்ற பள்ளி பெங்களூரில் பிஷப் கார்டனிலே படிக்கின்றார். பிஷப் கார்டனிலே படிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மக்கள் படிக்கக்கூடிய இடம் அல்ல அது. மிட்டா மிராசுகள் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் படிக்க வேண்டிய பள்ளி அது. அப்படிப்பட்ட பள்ளியிலே படித்தவர் 5ஆம் வகுப்பு வரை. பிறகு 6ஆம் வகுப்பு மவுண்ட் ரோட்ல இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற மவுண்ட் ரோட்ல இருக்கின்ற சர்ச் பார்க் கான்வென்ட்டிலே படிக்கின்றார். சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படிப்பை முடிக்கின்ற போது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இப்போது 10ஆம் வகுப்பை தான் நம்ம எஸ்எஸ்எல்சி என்று கூறுகிறோம். அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பை தான் எஸ்எஸ்எல்சி என்று கூறுவார்கள். அந்த எஸ்எஸ்எல்சியிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். அனைத்து துறைகளிலும் அனைத்து பிரிவுகளும் 100க்கு 100 மதிப்பெண்ணை பெற்றவர். ஒரே ஒரு பிரிவு கணக்கில் தான் 99 மார்க்கை பெற்றார். பத்திரிகை துறை நண்பர்கள் எல்லாம் சென்று கேட்கிறார்கள், இந்த மாநிலத்திலே நீங்கள் முதல் மாணவியாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் அடுத்து என்ன படிக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கின்ற போது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்லுகிறார், நான் சட்டத்துறையை தேர்ந்தெடுத்து வழக்கறிஞராக படிக்கவே போகின்றேன். சட்டத்தை இந்த சந்து முந்தல் இருக்கின்ற ஓட்டையெல்லாம் சரி செய்து இந்த சட்டத்தை திருத்த நான் சட்டம் படிக்கப் போகிறேன் என்று கூறுகிறார்கள். காலத்தின் அறிவை சூழ்நிலை கருதி அம்மா அவர்களால் மேற்கொண்டு பியூசி படிக்க முடியவில்லை. அப்போது பியூசி என்ட்ரி மேட்ரிக் என்று சொல்வார்கள். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலே ஒரே ஒரு நாள் போய் கல்லூரியில் அட்டெண்ட் செய்துவிட்டு பிறகு ஸ்ரீதரனுடைய படத்திலே வெந்நீராடை படத்திலே கதாநாயகியாக நடிக்கின்றார். புரட்சித் தலைவர் பார்வைக்கு படுகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்வைக்கு பட்ட பிறகு புரட்சித் தலைவர்கள் 1000ல் ஒருவன் படத்திலே கதாநாயகியாக இன்றைக்கு புக் செய்கிறார். கதாநாயகி நடித்துக்கின்ற போது சரோஜா நடிகை சரோஜா தேவியிடம் சென்று நான் 1000ல் ஒருவன் படத்தை எடுக்க போகின்றேன், அதில் சந்தியாவுடைய மகள் தான் கதாநாயகியாக அறிமுகப்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போது நடிகை சரோஜா தேவி அம்மா சொல்லுகிறார், அந்த பெண் தான் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறாரே, நீங்கள் அவரை மேற்கொண்டு படிக்க வைக்க வேண்டாமா?
மேற்கொண்டு படிக்க வைங்க, ஏன் சினிமா துறைக்கு அழைத்தவர்கள் என்று புரட்சி தலைவரிடம் சொல்லுகிறார் சரோஜாதேவி நடிகை. அதற்கு புரட்சி தலைவர் சொல்லுகிறார், உனக்கு ஆல்டர்னேட்டிவ் நடிகையே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் என்று சொல்லுகிறார். நீ போக போக பார், நீ இந்த சினிமா துறையில் சிறந்த நடிகையாக வலம் வர போகிறவர் தான் ஜெயலலிதா என்கிற அம்மா அவர்கள் என்று புரட்சி தலைவர் சரோஜா தேவி அவர்கள் சொல்லுகிறார். அப்படி பார்த்தீர்களானால் பிறகு நடிப்பு துறையிலே தன்னுடைய சாதனைகள் எல்லாம் படித்து சரோஜா தேவிக்கு இணையாக ஒரு கதாநாயகியை உருவெடுத்து விட்டார். வித்தியாசம் என்று சொன்னால் சரோஜா தேவி புரட்சி தலைவருடன் 31 படங்களில் நடித்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 28 படத்தில் கதாநாயகியாக நடித்தார். செல்வ செழிப்புகள் எல்லாம் பெரிய கோட்டீஸ்வரியாக வளர்ந்த நேரத்தில் கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் வந்து, என்னுடைய கோபாலபுரத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு வீடு இன்றைக்கு ஜப்திக்கு வந்துவிட்டது, எப்படியாவது ஒரு படத்தை நடித்து கொடுத்தால் அந்த கடனை நான் அடித்து விடுவேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் கருணாநிதி கேட்கிறார். நான் இலவசமாக அந்த படத்தை நடித்து கொடுக்கிறேன், உன்னுடைய கடத்தை அடி என்று கருணாநிதி கூறினார். உங்களோடு ஜோடியாக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நடித்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கேட்கிறார். புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு போன் போடுகிறார். என்னுடைய நண்பர் கருணாநிதி அவர்கள் குடும்பம் கஷ்டத்திலே வந்துவிட்டது, வீடு ஜப்திக்கு வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறது, நான் ஒரு படத்தை நடித்து கொடுக்க போகின்றேன், நீ அதிலே கதாநாயகியை நடிக்க வேண்டும், சம்பளத்தை கொஞ்சம் குறைத்து வாங்கிக் கொள் என்று கேட்கிறார். உடனே அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் கேட்கிறார், நீங்கள் எவ்வளவு பணம் வாங்குகிறீர்கள் அந்த படத்திற்கு என்று கேட்கிறார். நான் இலவசமாக நடித்து கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நீங்களே இலவசமாக நடிக்கின்ற போது கொடுக்கின்ற போது நானும் அதில் கதாநாயகை இலவசமாக நடித்து கருணாநிதி குடும்பத்துக்கு பணம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படி இருவரும் சேர்ந்து நடித்து கொடுத்த படம் தான் எங்கள் தங்கம். அந்த படத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் 10 காசு வாங்கவில்லை, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் 10 காசு வாங்கவில்லை. 2 பேரும் நடித்து கருணாநிதி குடும்பத்துடைய கடத்தை அடைத்தார்கள். படம் வெற்றி பெற்று விட்டது. கருணாநிதியுடைய குடும்பத்துடைய கடன் எல்லாம் அடைந்து விட்டது. எல்லா கடனும் போக 60,000 ரூபாய் மிச்சம் இருக்கிறது. ஒரு தாம்பூல தட்டில் வைத்து எல்லா கடனும் நாங்கள் அடைத்து விட்டோம், புரட்சி தலைவர் ஐயா அவர்களே நீங்கள் நீடோடி வாழ்க, மீதம் இருக்கிற 60,000 ரூபாய் இதை உங்கள் தர்ம காரியத்துக்காக வைத்துக் கொள்கிறேன் என்று முரசொலி மாறன் கொண்டு வந்து கொடுக்கின்றான். நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்கிறார். நான் MA படித்திருக்கிறேன். என்ன தொழில் செய்கிறான் என்று கேட்டார். இன்னும் நான் தொழில் எதுவும் செய்யவில்லை. இந்த 60,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி என்று அந்த 60,000 ரூபாய் முரசொலி மாறனுக்கு தாராளமாக கொடுக்கிறார். அந்த 60,000 உதயமானதுதான் முரசொலி பத்திரிகை. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் அந்த முரசொலி பத்திரிகை. அதே முரசொலி பத்திரிகை என்ன செய்தது? எம்ஜிஆர் அவர்களை பதம் பார்த்தது. மக்கள் அதை நம்பவில்லை. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்திய போது ஜே அணி என்று 2 அணிகளாக பிரிந்திருக்கின்ற போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். உடனே ஜானகி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவை அழைத்து, அம்மா ஜெயலலிதா அவர்களே, இன்றைக்கு தமிழக மக்கள் என்னை தலைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழக மக்கள் உன்னைத்தான் தலைவியாக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆகவே என்னுடைய கணவனுடைய தொண்டர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தான் இருக்கிறது. கழகத்தினுடைய பணம் 3 கோடி ரூபாய் புடி என்று சொல்லி இந்த கழகத்தை வழிநடத்தி என்று சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு ஒதுக்கிக் கொண்டவர் தான் புரட்சி தலைவி ஜானகி அம்மாள் அவர்கள். அன்று முதல் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்திற்காக தலைமை பொறுப்பு ஏற்று வந்தார். நாங்கள் எல்லாம் அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போது அம்மாவுக்கு 24ஆம் தேதி பிறந்த நாள்
வருகிறது. நாங்கள் எல்லாம் நிதிகளை எடுத்து சென்றோம். எங்களை வாசலில் நிற்க வைத்து எதற்காக வந்திருக்கிறேன் என்று கேட்டார்கள். அம்மா உங்களுக்கு பிறந்த நாள், நாங்கள் உங்களுக்கு பரிசு பொருட்களை எடுத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னோம். ஒரு பைசா கூட என்னுடைய வீட்டுக்குள் போகக்கூடாது. கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், தொண்டருடைய பணம் ஒரே ஒரு ரூபாய் கூட என்னுடைய வாசலுக்குள் வரக்கூடாது. நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஏழை மக்களுக்கு தானம் தர்மம் செய்யுங்கள் என்று உத்தரவு போட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கருணாநிதிக்கு பிறந்தநாள் வந்தியா, கோபாலபுரத்தில் பெரிய பித்தலாண்டா வச்சிருவான், ஒரு சேரை போட்டு உட்காந்துருவான். வாயா ஒன்றிய செயலாளர் 10 லட்சம் போடு, வாயா மாவட்ட செயலாளர் 50 லட்சம் போடு. இப்படி தன்னுடைய பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு அழைத்து பிச்சை எடுக்கக்கூடியவர் தான் கருணாநிதியுடைய குடும்பம். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. இன்றைக்கு எங்கேயாவது எடுத்துக்கொள்ளுங்கள், 5 நாட்களிலே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஏதாவது உங்களிலே நலத்திட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கருணாநிதியுடைய கடத்தை எல்லாம் அளிக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தான். எப்படி என்று கேட்டால், கருணாநிதியுடைய மகன் முத்து சினிமா நடிகராக வந்து தோல்வி அடைந்து விட்டார். வசதி இல்லை அவர்களுக்கு. தினமும் கருணாநிதியை போட்டு தாக்குகிறார். இந்த செய்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காதுக்கு போகிறது. எதிர்கட்சி அறையில் இருந்த கருணாநிதியை அழைக்கிறார் முதலமைச்சர் அறைக்கு. என்ன பெரிய மகன் ஏதோ தகராறு செய்கிறார்கள் நான் கேள்விப்பட்டேன், என்னவென்று கேட்டார். தினமும் என்னிடம் தகராறு செய்கிறான், அதிகமாக குடிக்கிறான் என்று ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. உடனே மறுநாளே முத்து ராமாவரம் தோட்டத்துக்கு கூப்பிடுறாரு புரட்சி தலைவர். என்னது அப்பாவிடம் பிரச்சனை செய்கிறாமே என்ன என்று கேட்கிறார். பாருங்கள்ப்பா, நான் சினிமா துறையில் ஃபீல்ட் அவுட் ஆகிவிட்டேன். எனக்கு மாதம் செலவுக்கு காசு இல்லை. செலவுக்கு காசு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறார். உடனே எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார், உனக்கு மாசம் எவ்வளவு தேவைப்படுது? எனக்கு மாசம் ஒரு 15,000 ரூபாய் அந்த போதும், என் ஓட்டிடுவேன். அந்த 15,000 ரூபாய் நான் மாசம் உனக்கு கொடுத்துறேன் போ அப்படின்னாரு. புரட்சி தலைவர் உயிரோடு இருந்தவரை கருணாநிதியுடைய மகனுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் அனுப்பியவர். புரட்சி தலைவர் இறந்த பிறகு அந்த பணம் அவருக்கு நின்று விடுகிறது. இந்த செய்தி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு காதுக்கு செல்கிறது. உடனே முத்துவை கூட்டு 5 லட்சம் ரூபாயை பேங்க்ல டெபாசிட் செய்து அதில் வருகின்ற வாடகை வட்டி பணத்தை நீ வாங்கி உன்னுடைய குடும்ப செலவுக்கு வைத்துக் கொள் என்று கருணாநிதியுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு அதிமுகவுடைய தலைவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தவர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நண்பர்களே, நிறைய பேச வேண்டியது இருக்குது. நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நங்கங்க நடந்து இருக்குது. நம்முடைய சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் பேச வேண்டும். எனக்கும் நம்முடைய கோவிலம்பாக்கம் மணிவாணன் அவர்களுக்கும் ஒரே ஒரு வருத்தம். நான் கிட்டத்தட்ட ஒரு 9 மாநில செயலாளர்களோடு மாணவர் அணியிலே பயணித்தவன், கழக மாணவர் அணி மாநில துணை செயலாளராக. அன்பு சகோதரர் கோவிலம்பாக்கம் மணிவாணன் அவர்கள் 8 ஆண்டு காலம் பயணித்தவர். எங்களுக்கெல்லாம் ஒரு குறை ஏற்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர் சிங்கை ராமச்சந்திரனோடு எங்களால் பயணிக்க முடியவில்லை என்று. ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு செயல் வீரர். ஆகவே எங்களை நாங்கள் நன்றாக அவருடைய துடிப்பான செயல் திட்டத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, வரப்போகின்ற 2026 மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த தடவை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தீர்மானிச்சுக்கணும். நீங்க தான் தீர்மானிச்சுக்கணும். கருணாநிதியுடைய மகன் 1008 பொய் வாக்கு கொடுப்பான், 520 வாக்கு கொடுத்தான். எதை நிறைவேற்றினான்? அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா 2011 கொடுத்த அத்தனை வாக்குகளை நிறைவேற்றினாங்க. இலவசமா 20 கிலோ அரிசி போடுவேன்னு சொன்னாங்க. காலையில முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு அனைத்து தர மக்களுக்கும் சர்க்கரை அட்டை வைத்திருக்கின்ற அனைவருக்கும் 20 கிலோ அரிசி ஃப்ரீ என்று கையெழுத்து போட்டார். முதல் கையெழுத்து. அப்புறம் தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க. திருமண உதவித்தொகை படித்த பட்டதாரி பெண்களுக்கு 50 ரூபாய், சாதாரண பெண்களுக்கு 25,000 ரூபாய் என்று காலையிலே பதிவேற்றவுடன் மாலையிலே கையெழுத்து போட்டார்கள். இந்த மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு தமிழக மக்களை சுரண்டி கொண்டு வாழ்க்கை நடத்துவதற்காக இன்றைக்கு செயல்படுகின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு
வாய்ப்பளித்த சோழிங்கநல்லூர் தொகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.